Hi and hello guys, welcome back to W2S Academy for NEET and JEE and you're watching class 12 chemistry alcohol phenol ether which is collectively called hydroxy compounds. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது part 14 வீடியோ. போனதுல preparation of phenol முடிச்சாச்சு. ஓகே, ஸோ இது வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈத்தர். ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈத்தரில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் 2 தான் கொடுத்துருக்காங்க. நான் 4 இது எழுதுறேன். பட் ஆனால் இதெல்லாம் என்ட்ரன்ஸில் வந்துட்டே இருக்கிறதா ரொம்ப டிஃபால்ட்டான கொஷின் தான். ஏன் 2 மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. ப்ளஸ் இதோட மெக்கானிசம்ஸும் நான் இது பண்ணிட போகிறேன். ஏன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹாலுக்கும் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனாலுக்கும் ரியாக்ஷனோட மெக்கானிசம்லாம் கிடையாது. ஜஸ்ட் ரியாக்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஈத்தருக்கு மட்டும் வந்து பார்த்துட்டோம்னா எப்படி உள்ளே நடக்குது அப்படிங்கிறது மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மெக்கானிசம் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம்னா ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் எழுதி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் மெக்கானிசம் ஒரு 2 ரியாக்ஷனுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஈஸியாக தான் இருக்கும். நல்லா கொஞ்சம் கையில் பென் அண்ட் பேப்பர் வச்சுக்காங்க. அண்ட் அகைன் W2S அகாடமியில் நெக்ஸ்ட் அகாடமிக் இயருக்கு உண்டான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. பீப்புள் தோஸ் ஹூ விஷ் டு ஜாயின் ஃபார் டெமோ கிளாஸஸ், ஃப்ரீ டெமோ கிளாஸ் 10 days நாங்கள் கொடுக்குறோம். ஜாயின் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஃபீஸ் கட்டிட்டு யூ கேன் கன்ஃபார்ம் யுவர் சீட். தமிழ்நாட்டில் யார் இருந்தாலும் சரி, வெதர் இட் இஸ் தமிழ் மீடியம் ஆர் இங்கிலீஷ் மீடியம், வாட் எவர் மேபி, IGCSE ஸ்டேட் போர்ட், தமிழ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா தட் இஸ் வெல் அண்ட் குட். பிகாஸ் ஏன்னா என்னோட டீச்சிங் இட் இஸ் கோயிங் டு பி இன் அண்ட் பைலிங்குவல் மோட் ஆஃப் டீச்சிங்கில் தான் இருக்க போகுது. ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க தயவுசெய்து வந்து பார்த்துட்டோம்னா கால் பண்ணுங்கள். மேலே இருக்கிற நம்பர் தெரியுது பார்த்தீங்களா, 7373417383 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நாங்கள் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் அட்மிஷன் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். ஃபைன். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்டர்மாலிகுலர் டீஹைட்ரேஷன். அப்போ இன்ட்ரான்னு ஏதாச்சும் ஒன்று இருக்கான்னு நீங்கள் கேட்கலாம். பாருங்க, அதையும் நான் சொல்லி தான் இங்கே சொல்ல போகிறேன். கன்ஃபியூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி, ஃபர்ஸ்ட் இன்ட்ரா நம்மளுக்கு இங்கே தேவை இல்லைப்பா. அதில் ஈத்தர் நம்மளுக்கு கிடைக்காது. ஆனால் அந்த இன்ட்ரா போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நான் காரணம் சொல்கிறேன். இன்ட்ரா மாலிகுலார் டீஹைட்ரேஷன் அப்படின்னா என்ன தெரியுமா? நல்லா கவனிச்சுக்காங்க. ஒரே ஒரு ஆல்கஹால் எடுத்து, ஒரே ஒரு ஆல்கஹால் எத்தனால் பாருங்க, CH3 CH2OH, ஒரே ஒரு எத்தனாலை எடுத்து நான் என்ன பண்றேன்னு பார்த்துட்டீங்கன்னா கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் போடுறேன். இது ஆக்சுவலாக வந்து பார்த்துட்டீங்கன்னா டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. தண்ணி எங்க இருந்தாலும் உறிஞ்சு வச்சுக்கிறது தான் இதோட வேலையே. அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, லிசன் கேர்ஃபுல்லி. இந்த இடத்துல இங்கிருந்து வந்து பார்த்துட்டோம்னா ஹைட்ரஜன் ஒன்று இங்கே வாங்கி இது தண்ணி வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இங்கே வெளியே போயிடும். அப்போ எனக்கு இங்கே என்ன இருக்கும் மிச்சம்? இந்த இடத்துல CH2, இந்த இடத்துல CH2 தான் இருக்கும். அப்போது பாண்டு பாருங்க, 2 பாண்டு மிஸ் ஆகுது. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டோம்னா டபுள் பாண்ட். அப்போ என்ன தெரியுமா சொல்கிறானுங்க? ஒரே ஒரு ஆல்கஹால்ல இருந்து நான் வாட்டரை ரிமூவ் பண்ணேன்னா அதுக்கு பேர் இன்ட்ரா மாலிகுலார் டீஹைட்ரேஷன். இட் கிவ்ஸ் ஈத்தீன் ஆர் எத்திலீன். ஓகேவா? ஆனா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்ன? நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஏன்னா நம்மளுக்கு ஈத்தருக்கு இதுதான் வேணும். கரெக்டா? இதுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்க. 2 எத்தனால் மாலிகுல் நம்ம எடுக்கணும். எப்படி? 2 எத்தனால் மாலிகுல் எப்படி எடுக்கிறேன் பாருங்க. C2H5OH பிளஸ் C2H5. உங்களோட கன்வீனியன்ட்டுக்காக நான் இப்படி கீழே எழுதிக்கிறேன்ப்பா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 2 எத்தனால் மாலிகுல் நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி தான் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் போடுங்க. இல்லாட்டி நீங்க அலுமினா போடலாம். ஆர் அலுமினா Al2O3 அலுமினா போடலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா என்ன பண்ணுன்னா இங்க இருக்கக்கூடிய தண்ணி அது உறிஞ்சிரும். ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறோம். டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஆல்கஹால் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல் வெளியே போயிடும். அப்போ எனக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும்? C2H5O C2H5, ரைட்? பிளஸ் எனக்கு இங்கே வாட்டர் வெளியே போயிடுச்சு. இதுக்கு பேர் என்ன? டை. 2 பக்கம் எத்தில் தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் நேமிங்லாம் நான் சொல்லி கொடுத்துட்டேன். டை எத்தில் ஈத்தர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இல்லை IUPAC நேம் கேட்டாங்க அப்படின்னா ஈத்தாக்சி ஈத்தேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். என்னது? ஈத்தாக்சி ஈத்தேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். எனி டவுட்? இதுதான் இன்டர்மாலிகுலார் டீஹைட்ரேஷன். இது எப்படி நடக்குதுங்கிற மெக்கானிசம் இதுக்கு நம்ம பார்க்க போறோம் அடுத்து. ஃபர்ஸ்ட் நான் ஃபுல்லா சொல்லி முடிச்சிடறேன். ஏன்னா கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது இல்லை நீங்க. ஸோ இது ஒன்றும் முடிஞ்சிச்சு. அடுத்தது போலாமா? அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். இது முக்கியமான ஒரு இதுப்பா. வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே, ஸோ இதுல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஒரு நோட்டேஷன் எழுதுறேன். அதை வச்சு நீங்க சொல்றதுக்கு பாருங்க. நான் எழுதுறேன் பாருங்க. பாருங்க, ஆல்கைல் ஹலைடு இது கூட
சோடியம் இல்லாட்டி பொட்டாசியம் ஆல்காக்சைடு. பொட்டாசியம் ஆல்காக்சைடு ஸ்பெல்லிங்லாம் நல்லா பார்த்துக்காங்க. ஆல்காக்சைடு நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா ஈத்தர் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இந்த இடத்துல கிடைக்கும். சரி, அது எப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆல்கைல் பாருங்க ஆர், இது உங்களுக்கு தெரியும். ஹேலைடுக்கு எக்ஸ் போடுவீங்க. சோடியம் ஆர் பொட்டாசியம் ஆல்காக்சைடு, இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா சோடியம் எடுத்துக்கிறேன். சோடியம் ஆல்காக்சைடு பாருங்க, இதான் ஆல்கைலும் ஆக்சிஜனும் சேர்ந்தது தான் ஆல்காக்சைடு. ஸோ சோடியம் ஆல்காக்சைடு நான் போடுறேன். இதை நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே என்ன வெளியே போகும் பாருங்க, NaX வெளியே போயிடும். கரெக்டா, NaX வெளியே போயிடும். சோடியம் ஹெலைடு. அப்போ இங்கே வர்றது என்னது, இங்கே வந்து பார்த்துட்டீங்கன்னா சோடியம் ஆர் பொட்டாசியம் ஹெலைடு. இங்கே நான் சோடியம் எடுத்தனால சோடியம் ஹெலைடு போட்டிருக்கேன். ஓகே, அப்போ இங்கே மிச்சம் என்ன இருக்கும், ROR. இதானப்பா ஈத்தர். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாமா, ஒரிஜினல் ஈத்தரையே ப்ரிப்பேர் பண்ணலாமா. இங்கே நான் என்ன எடுக்கிறேன் பாருங்க, R வர இடத்துல நீங்கள் என்ன போட்டுக்கலாம், CH3 போட்டுக்கலாம். X வர இடத்துல நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். தானே ஹாலஜன்ஸ். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் அயோடின் எடுத்துக்கிறேன், மெத்தில் அயோடைட் எடுக்கிறேன். இங்கே வந்து பார்த்துட்டீங்கன்னா சோடியம் மீத்தாக்சைடு. கரெக்ட் தானப்பா, பாருங்க சோடியம், இது மெத்தில் ஆக்சிஜனும் சேர்ந்துச்சுன்னா மீத்தாக்சைடு. இங்க காமனான பேர் ஆல்காக்சைடுன்னு வச்சேன், ஏன்னா இது ஆல்கைல், அதனால ஆல்காக்சைடு. இங்க ஆல்கைல் வர இடத்துல எனக்கு என்ன வந்துருச்சு, மெத்தில் வந்துருச்சு, அதனால மீத்தாக்சைடு. ஸோ சோடியம் மீத்தாக்சைடு இதை நான் போட்டேன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், மேல இருக்கிறத வச்சே நீங்க எழுதிடலாம். என்ன வெளியே போகும், சோடியம் அயோடைடு வெளியே போயிடும். என்ன வெளியே போயிடும், சோடியம் அயோடைடு வெளியே போயிடும். பேலன்ஸ் என்ன இருக்கும், CH3O CH3. அப்ப இதுக்கு பேர் என்ன, டைமெத்தில் ஈத்தர். கரெக்டா, என்னது டைமெத்தில், டைமெத்தில் ஈத்தர். இல்லாட்டி IUPAC நம்ம என்ன சொல்லுவீங்க, மீத்தாக்சி, மீத்தாக்சி மீத்தேன், மீத்தாக்சி மீத்தேன் அப்படிங்கிறது. ஃபைன், இது வரைக்கும் ஓகேவா, எனி டவுட். இப்போ இதுல நீங்க கேட்கலாம், எல்லாமே சிம்பிள் ஈத்தர் தான் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா. சிம்பிள் ஈத்தர்னா என்ன, ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி தான் வருமா. போனதுலேயே நீங்க டைஎத்தில் ஈத்தர் சொன்னீங்க, இங்கேயும் வந்து பார்த்துட்டீங்கன்னா டை மெத்தில் வந்திருக்கு, மிக்ஸ்டு ஈத்தர் வராதா, கலந்து கலந்து வராதான்னு நீங்க கேட்கலாம். வரும், அதுவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதையும் காமிச்சிடுறேன். ஏன்னா நீங்க சொல்லக்கூடாது ஈஸியானதெல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா டீச்சர் போட்டுருவாங்க, கஷ்டமானதை மட்டும் ஹோம்ஒர்க் கொடுப்பாங்கன்னு சொல்லுவீங்களா, ஏன்னா இதெல்லாம் நானும் சொல்லியிருக்கேன். அதனால தான். அப்போ இங்கே பார்த்துக்காங்க, மாற்றி எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த இடத்துல CH3Br எடுத்துக்கிறேன், மெத்தில் புரோமைடு எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல போடுறப்ப வந்து பார்த்துட்டோம்னா இங்கே வந்து பார்த்துட்டோம்னா நான் C2H5 போட்டுக்கிறேன். அப்போ இதுக்கு பேர் என்ன, இது எத்தில்பா. அப்போ ஈத்தாக்சைடு, சோடியம் ஈத்தாக்சைடு. ஓகேவா, இந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா பொட்டாசியம் எடுத்துக்கலாம். நான் தான் சொன்னேனே சோடியமும் போட்டுக்கலாம் பொட்டாசியம் போட்டுக்கலான்னு. பொட்டாசியம் ஈத்தாக்சைடு போட்டுக்கலாமா, பாருங்க KOC2H5. இது எத்தில்பா, இது ஆக்சிஜன், அப்போ ஈத்தாக்சைடு, அப்போ இது பொட்டாசியம். ஸோ பொட்டாசியம் ஈத்தாக்சைடு இதை நான் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க எனக்கு மிக்சடு ஈத்தர் தான் கிடைக்கும். KBr போயிடும். KBrன்னு என்ன, பொட்டாசியம் புரோமைடு, இது சால்ட் வெளியே போயிடும். ஓகே, அண்ட் பேலன்ஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன இருக்கும், பேலன்ஸ் நம்மளுக்கு இங்கே இருக்கிறது தான் CH3O C2H5. இப்போ மிக்ஸ்டு ஈத்தர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கா. ஸோ இதுக்கு பேர் என்ன, ஆல்பபெட்டிக்கல் அரேஞ்ச் பண்ணுங்க. இது மெத்தில், இது எத்தில், இந்த பக்கம் இருக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் எத்தில் தான் ஆல்பபெட்டிக்கல்ல ஈ தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ அதனால எத்தில். இப்போ இது எத்தில்பா, அப்புறம் இது மெத்தில். ஸோ எத்தில் மெத்தில் ஈத்தர் இப்படியும் வச்சுக்கலாம். இல்லாட்டி எதுக்கு கார்பன் கம்மியா இருக்கோ அதை வந்து பார்த்துட்டோம்னா ஆக்சிஜன் கூட சேர்க்கணும். ஸோ மெத்தில் ஆக்சிஜன் கூட சேர்த்தோம்னா மீத்தாக்சி. நேமிங் ரூல்ஸ் எல்லாம் தனியா நான் போட்டாச்சு, அதெல்லாம் நீங்க அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கணும். பேலன்ஸ் இருக்கிற கார்பனை கவுண்ட் பண்ணி ஆல்கேன் நேம் வைக்கணும். 2 கார்பன் இருந்துச்சுன்னா பேரண்ட் என்ன, ஆல்கேன் என்ன, ஈத்தேன். ஸோ மீத்தாக்சி ஈத்தேன். பாருங்கப்பா எவ்வளவு ஸ்லோவா ஒன்னொன்னே தெளிவா சொல்லி தரேன்னு. இப்ப வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாவே நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. ஓகேவா, இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா. அடுத்தது ஃப்ரம் ஆல்கைல் ஹலைடு தான் பார்க்க போறோம். அடுத்தது என்ன சொன்னேன் நான், ஃப்ரம் ஆல்கைல் ஹலைடு. என்ன கலர் எடுக்கலாம், ப்ளூ எடுத்துக்கிட்டா. ஃப்ரம் ஆல்கைல் ஹலைடு எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேர்ட் ஒன் இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, 2 ஆல்கைல் ஹலைடு பிளஸ் ட்ரை சில்வர் ஆக்சைடு Ag2O இதை நான் போட்டேன்னா எனக்கு ஈத்தர் கிடைக்கும். இங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா சில்வர் ஹலைடு இங்க வந்துடும். ஓகே, எப்படின்னு நீங்க பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்க, லிசன்.
R வர இடத்துல நான் CH3 போட்டுக்கிறேன், X வர இடத்துல நான் குளோரின் போட்டுக்கிறேன். இதே 2 டைம் எடுக்கணும், 2 டைம்ஸ். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கிறேன் பாருங்க, CH3Cl. ஓகே, ப்ளஸ் இங்கே என்ன பண்ணுறேன்னா ட்ரை சில்வர் ஆக்சைடுன்னு, அந்த ட்ரைங்கிற வார்த்தை முக்கியம், தான் கீவேர்டு இங்கே. ட்ரை சில்வர் ஆக்சைடு அதை நான் எப்படி போடுறேன் பாருங்களேன், இந்த இடத்துல Ag2O இதை நான் போட்டேன். இங்கே என்ன ஆகுன்னு பார்த்துட்டோம்னா இந்த சில்வர் வந்து இந்த குளோரினை ஃபுல்லாக வெளியே இழுத்துட்டு போயிடும். அப்போ இங்கே என்ன வரும், 2 குளோரின் 2 சில்வர், அப்போ AgCl போட்டுக்கலாம். ஓகே, அப்போ நம்மளுக்கு இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது, CH3O CH3, அது மட்டும்தான் பேலன்ஸ். அப்போது CH3O CH3. அப்போ என்ன சொல்கிறானுங்க, ஆல்கைல் ஹலைட்லேருந்து எப்படி தயாரிக்கலாம், 2 ஆல்கைல் ஹலைடு கூட ட்ரை சில்வர் ஆக்சைடு நான் போட்டேன் அப்படின்னா சில்வர் ஹலைடு வெளியே போயிடும், ஈத்தர் கிடைக்கும். ஓகே, அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சிச்சு. ஆல்கைல் ஹலைடெல்லாம் அவ்வளோதான், இதில் ஒன்றும் கிடையாது. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா, லிசன் கேர்ஃபுல்லி, அடுத்தது கிரிக்னார்ட் ரியேஜென்ட். இந்த கிரிக்னார்ட் ரியேஜென்ட் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இதில் புதுசாக ஒரு ஈத்தர் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய சின்ன ஈத்தரை பெரிய ஈத்தராக தான் மாற்ற முடியும். ஓகேவா? நோ நியூ ஈத்தர் கேன் பி ப்ரிப்பேர்ட். நோ நியூ ஈத்தர் கேன் பி ப்ரிப்பேர்ட். பட் என்ன பண்ணிக்கலாம், லோவர் ஈத்தர் can be converted into higher ether. இதான் ரொம்ப முக்கியமான கீவேர்டு. இது நிறைய பேர் ஸ்கூல்லையும் சொல்றது இல்லை. அது எப்படிங்கிறத இங்கே நான் பண்ணி காமிக்க போகிறேன். லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ ஆல்ரெடி ஒரு இன்கம்ப்ளீட்டான ஒரு லோவர் ஈத்தர் எடுத்துக்கலாம். பாருங்க, ROCH2X. ஓகே, இப்படி இருக்கு. இது வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டான ஒரு சின்ன ஈத்தர். இது கூட நம்மளுக்கு முக்கியமான காம்பவுண்ட் யார் இந்த இடத்துல, கிரிக்னார்ட் ரியேஜென்ட் RMgX. இதை நான் எடுத்துட்டேன்னா எனக்கு இங்கே இதை எப்படி நடக்கும்னு பாருங்களேன். இட் இஸ் வெரி சிம்பிள். நீங்கள் நினைக்கிற ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எனக்கு இது வந்து பார்த்துட்டிங்கன்னா வெளியே போயிடும். என்னது, ஹாலஜனும் மெக்னீஷியமும் வெளியே போயிடும். அந்த இடத்துக்கு எனக்கு இது உள்ளே வந்துடும். அப்போ பார்க்குறக்கு எனக்கு எப்படி இருக்கும், ROCH2R ப்ளஸ் என்ன எனக்கு இங்கே வெளியே போகும், 2MgX மெக்னீஷியம் ஹலைட் வெளியே போயிடும். இப்போ இது எல்லா இடத்துலையும் வந்து பார்த்துட்டோம்னா நம்ம இதை போட்டு எழுதி பார்க்கலாம். ஓகே, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும். அப்போ இந்த இடத்துல பாருங்க, CH3O CH2 அயோடின் போட்டுக்கலாமா, அயோடின் ப்ளஸ் அதே மாதிரி இந்த இடத்துல CH3Mg மெத்தில் மெக்னீஷியம் அயோடைட். இதுதான் நம்மளோட கிரிக்னார்ட் ரியேஜென்ட். ஸோ இங்கே நான் எடுத்திருக்கேன். இதை வந்து பார்த்துட்டோம்னா நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க, உங்களுக்கே தெரியும். அடுத்து என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல இதில் வெளியே போகிறது இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வெளியே போயிடும். கரெக்டாக, இது எனக்கு வெளியே போயிடும். இது அப்படியே ஃபுல்லாக மெக்னீஷியமோட சேர்த்து. அப்போ எனக்கு என்ன இருக்கும், 2 டைம்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் அயோடைட். பேலன்ஸ் பண்ண தேவையில்லை, பட் இருந்தாலும் அப்புறம் பேலன்ஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன இருக்கும், CH3O CH2 CH3. பாருங்களேன், ஸோ லோவர் மெம்பர் ஈத்தராக இருந்தது, இப்போ ஹையர் மெம்பர் ஈத்தர் ஆயிடுச்சு. இதுக்கு பேர் என்னது, எத்தல் மெத்தல் கீட்டோன். இது எத்தல்பா, இது மெத்தல்பா, நடுவில் இருக்கிறது ஈத்தர், சாரி, எத்தல் மெத்தல் ஈத்தர். ஓகே, எத்தல் மெத்தல் ஈத்தர். இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிரிக்னார்ட் ரியேஜென்ட். கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டை வச்சு புதுசாக ஈத்தர் ப்ரிப்பேர் பண்ண முடியாது, பட் லோவர் மெம்பர் ஈத்தர் கேன் பி கன்வெர்டட் இன்டு ஹையர் மெம்பர் ஈத்தர். எனி டவுட்? இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஸோ இது வரைக்கும் எந்த டவுட் இருந்தாலும் தயவுசெய்து டைம் ஸ்டாம்ப் மென்ஷன் பண்ணி எனக்கு அதை கேட்டுருங்க. டவுட்டாகவே வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. இப்போ தான் நம்ம மெக்கானிசம் பார்த்துடலாம். ஓகே, ஒரு சிலதெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். என்ன தெரியுமா, நல்லா கவனிச்சுக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இது, சரியா, ட்ரிக்கி கொஷின் மாதிரி. வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் வந்து பார்த்துட்டோம்னா ப்ரைமரி ஆல்கைல் ஹலைடாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக வேலை செய்யுன்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்துக்காங்களேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல சாதாரண ஃபீனால் இருக்கும் பாருங்கள், இது சாதாரண ஃபீனால். வில்லியம்சன் இப்படியும் எழுதலாம், சாதாரண ஃபீனால் இருக்குது. இது கூட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நான் வெறும் சோடியம் மெட்டல் நான் போடுறேன், அப்புறம் ட்ரை ஈத்தர். அப்போ என்ன ஆகுன்னு பார்த்துட்டோம்னா இந்த ஹைட்ரஜன் வெளியே போயிடும், இதுக்கு பதிலாக சோடியம் உள்ள வந்துடும். அப்போ பார்க்குறக்கு எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ONA சோடியம் ஃபீனாக்சைடு இதுக்கு பேர். இதுக்கு பேர் என்ன, நம்ம எப்படிப்பா சோடியம் ஆர் பொட்டாசியம் ஆல்காக்சைடு அப்படின்லாம் நம்ம பார்த்தோம்ல, அதே மாதிரி பென்சீன் ரிங்கை வச்சு நான் போட்டிருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். அங்கே என்ன பார்த்தீங்க, இப்படி எழுதுனீங்களா, RONA கரெக்டாக, சோடியம் ஃபீனாக்சைடு இப்படி நம்ம எழுதணும். அதே மாதிரி இங்கே என்ன போட்டிருக்கேன்னா பென்சீன், ஆர் வர இடத்துல பென்சீன் ரிங் போட்டிருக்கேன், அவ்வளோதான், மற்றபடி வேற எதுவும் கிடையாது.
ஓகே, இதை நான் எழுதிட்டு இருக்கேன். இது கூட வந்து பார்த்துட்டோம்னா நீங்கள் ஆல்கைல் ஹலைடு எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா அது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல்கைல் ஹலைடு என்ன ஆர்எக்ஸ் எடுத்துக்கலாம். இப்படி போட்டோன்னா என்ஏஎக்ஸ் வெளியே போயிடும். எனக்கு இது இந்த இடத்துல வந்துடும். இதுக்கு இன்னும் ரியாக்ஷன் எழுதி காமிச்சிட்டா பாருங்கள், வேணா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், நம்ம அங்கே என்ன எடுத்தோம், ரெண்டையும் கம்பேர் பண்ணி நான் எழுதி காமிக்கிறேன். ஏன்னா நீ இந்த இடத்துல கொஞ்சம் தப்பு பண்ணுவீங்கன்னு தெரியும். ஸோ அதனால் எடுத்தே எழுதி காமிச்சிடுறேன். ஜஸ்ட் அ மினிட். ஸோ அங்கே நம்ம என்ன பார்த்தோம், ஆல்கைல் ஹலைடு, அது கூட வந்து பார்த்துட்டோம்னா சோடியம் ஆர் பொட்டாசியம் ஆல்காக்சைடு. கரெக்டாக இதை நான் போட்டேன்னா என்ஏஎக்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு வெளியே போயிடும். இங்கே இருக்கிறது ஆர்ஓஆர் இருக்கும் ப்ளஸ் என்ஏஎக்ஸ். ஓகே, அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா இதை எப்படி எழுதிக்கலாம், அந்த இடத்துல இந்த மாதிரி எழுதியிருந்தாங்களா, CH3X ப்ளஸ் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா NaOCH3. ஓகே, அப்படி நான் போடுறப்ப எனக்கு என்ன கிடைக்கும், CH3OC. இப்போ இது பழைய இதுப்பா, இது கூட இந்த இதுவும் நான் சேர்த்து எழுதிடுறேன். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா மெத்தல் குளோரைடு வச்சுக்கலாம். அப்போ என்ன வரும், சோடியம் குளோரைடு. இது வந்து அலிஃபேட்டிக் ஈத்தர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இப்படி வச்சுக்கலாம். அரோமேட்டிக் ஈத்தர் எப்படி, அரோமேட்டிக் ஈத்தர் பாருங்கள் அதே தான் சொல்கிறாங்க, ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்கள் CH3, இங்கே Cl இருக்கட்டும். இங்கே நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டோம்னா இதுக்கு பதிலாக இந்த மெத்தில் இருந்துச்சுலப்பா, ஆல்கைல் குரூப்புக்கு பதிலாக நான் அரோமேட்டிக் குரூப் போட போகிறேன். ஓகே, இருங்க, அதையும் ஜென்ரல் எழுதிக்கிட்டே நான் வரேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நான் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல்கைல் ஹலைடு ப்ளஸ் இதைத்தான் என்ன பண்ணுறேன்னா அரோமேட்டிக் பென்சின் ரிங் வரும் இந்த இடத்துல. ஓகேவா, அதை தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்படி போடுறப்ப எனக்கு என்ன ஆகும், எப்போ போல் வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்ன போகும், என்ன இதை எங்கே அது அதே தான் நடக்கும் பாருங்கள். RO இந்த இடத்துல பென்சின் ரிங் வந்துடும். கரெக்டாக பென்சின் ரிங் வந்துடும். எப்படி பார்த்தாலும் இது ஈத்தர் தான், அரோமேட்டிக் ஈத்தர். ப்ளஸ் எனக்கு என்ன வெளியே போகும், NaX வெளியே போகும். அதைத்தான் எப்படி கொடுத்துருக்கானுங்க இந்த இடத்துல, இங்கே பாருங்கள் CH3Clன்னு வச்சுக்கலாம். ப்ளஸ் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா NaO, இது பென்சின் ரிங். கரெக்டாக இது பென்சின் ரிங். ஸோ இதுக்கு பேர் என்ன, சோடியம் ஃபீனாக்சைடு. இதுக்கு பேர் என்னதுப்பா, சோடியம் பாருங்க, சோடியம் ஆல்காக்சைடு. இதுக்கு பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா சோடியம் ஃபீனாக்சைடு. ஏன்னா பென்சின் வந்துருக்குதுல்ல, சோடியம் ஃபீனாக்சைடு. இது நான் போடுறப்ப எனக்கு இங்கே என்ன நடக்கும், இது எனக்கு வெளியே போயிடும். கரெக்டாக அது கூட இது வந்து சேர்ந்துடும். அப்போது CH3O இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்படி இருக்கும் ப்ளஸ் NaCl. ஓகே, அவ்வளோதான். அதில் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இங்கே நீங்கள் எடுக்கிறீங்களே இந்த RX, இது ப்ரைமரியாக இருந்துச்சுன்னா பெஸ்ட்டுங்க, செகண்டரி எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறானுங்க. புரிஞ்சா, செகண்டரினா எப்படி, இந்த மாதிரி வந்து பார்த்துட்டோம்னா நீங்கள் எடுக்காதீங்க. இதுவோ இல்லை டெர்ஷரியோ இந்த மாதிரி ஆல்கைல் ஹலைடு எடுக்காதீங்க, இது வேலை செய்யாது. நீங்கள் எது எடுத்தாலும் வந்து பார்த்துட்டோம்னா ப்ரைமரி எடுங்க. ப்ரைமரினா இந்த மாதிரி பிரைமரி உங்களுக்கே தெரியும், முன்னாடியெல்லாம் எல்லாம் எழுதி காமிச்சிருக்கானே. பிரைமரி எப்படி இருக்கும், RCH2X இதுதான் பிரைமரி. இல்லை சிம்பிளாக நீங்கள் இப்படி போட்டாலும் இதுவும் எனிவே தான் நடக்க போகுது. ஸோ இந்த பிரைமரி வந்து வில்லியம்சனில் வந்து ரொம்ப ஸ்பீடாக நடக்கும். செகண்டரி டெர்ஷரி ஆல்கைல் ஹெலைடு, மெயினாக இந்த ஆல்கைல் ஹெலைடு தான், அது எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் கொடுக்குறாங்க. ஓகேவா, இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக்கியான கொஷின்ஸ். அதே மாதிரி தான் இந்த இன்டர்மாலிகுலர்லையும் இன்னொரு நோட், ஒன்னொன்றுக்கும் நோட் கொடுத்து போட்டிருக்காங்க. அப்போ நோட்னா அதெல்லாம் ரொம்ப தெளிவாக பார்க்கணும்னு அர்த்தம். என்னோட நோட்ஸ்லேயும் நான் கொடுத்துருக்கேன், அதைத்தான் உங்களுக்கு இங்கே நான் சொல்லிட்டு இருக்கேன். பிரைமரி ஆல்கஹால் இருக்குது பார்த்தீங்களா, பிரைமரி ஆல்கஹால் ஆனால் இப்போ எழுதிடுறப்பா, எதுக்கு வம்பு, ஏன்னா நீங்கள் முடிச்சுட்டே இருப்பீங்க, நீங்கள் அந்த பக்கம் எப்படி இது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது. பிரைமரி ஆல்கஹாலை நான் டீஹைட்ரேஷன் பண்ணணுன்னா எனக்கு வந்து பார்த்துட்டோம்னா ஈத்தர் கிடைக்கும். இதே செகண்டரி ஆல்கஹாலை டீஹைட்ரேஷன் பண்ணினாலோ இல்லை டெர்ஷரி ஆல்கஹாலை நான் டீஹைட்ரேஷன் பண்ணினாலோ எனக்கு ஈத்தர் கிடைக்காது. சரியா, இதை டீஹைட்ரேஷன் பண்ணினாலோ இல்லை வந்து பார்த்துட்டோம்னா இதை டீஹைட்ரேஷன் பண்ணினாலோ ஈத்தர் கிடைக்காது. இதுக்கு பதிலாக நம்மளுக்கு கிடைக்காது வந்து பார்த்துட்டோம்னா லைக் ஆல்கீன் தான் கிடைக்கும், டபுள் பாண்டட் காம்பவுண்ட் தான் கிடைக்கும். அதுதான் இன்ட்ரா ஆல்கீன். அதனால தான் இதுக்கு என்ன சொன்னேன், இதோட பேர் வந்து பார்த்துட்டோம்னா இன்டர் மாலிகுலார் டீஹைட்ரேஷன். இது வந்து பார்த்துட்டோம்னா இன்ட்ரா, இது எக்ஸாம்பிளே நான் எழுதி காமிச்சிட்டேன். ஓகேவா, ஸோ பிரைமரி மட்டும்தான் அண்டர்கோஸ் டீஹைட்ரேஷன் டு கிவ் ஈத்தர். அதுவும் எப்படி எடுக்கணும், 2 மாலிகுல்ஸ் நீங்கள் எடுக்கணும், அது நல்லா தெரிஞ்சு வச்சுக்காங்க. ஓகேவா, ஃபைன். இதெல்லாம் குட்டி குட்டி ட்ரிக்ஸ்.
fine. அப்புறம் நீ மெக்கானிசம் வேற இருக்குப்பா. listen. மெக்கானிசம் ரொம்ப முக்கியம். தயவுசெய்து இதை மக்கப் மட்டும் அடிச்சிடாதீங்க. ஒன்றொன்னா நான் சொல்கிறேன், தெளிவாக பார்த்துக்காங்க. ஸோ இந்த இன்டர்மாலிகுலர் டீஹைட்ரேஷன் உள்ளுக்குள்ளே, சரியா, நம்ம மேலாப்பில் பார்த்துட்டோம்ல. ஸோ உள்ளுக்குள்ளே எப்படி எப்படிலாம் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஓவரால் ரியாக்ஷன் எழுதிடுறேன். இந்த ஓவரால் ரியாக்ஷன் உங்களுக்கே தெரியும். என்னது, நல்லா கொஞ்சிக்காங்க. C2H5OH. கரெக்டாக இதில் 2 C2H5OHன்னு எடுப்பேன். இப்போதான் நம்ம எடுத்தோம். இது கூட வந்து பார்த்துட்டோம்னா நான் ஆசிட் போடுறேன். ஆசிட் H+, கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். இது போடுறப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? C2H5O C2H5 கிடைக்கும். ப்ளஸ் இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா H2O வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு வெளியே போயிடும். ஓகே, இதுதான் ஓவரால் ரியாக்ஷன். இது ஓவரால் ரியாக்ஷன். ஓகே, இப்போ மெக்கானிசம்குள்ளே வரலாம். என்ன நடக்குங்கிறத பாருங்க, நல்லா கவனிங்க. ஸ்டெப் 1, H+ அட்டாக்ஸ் பேர் வச்சு எழுதுறேன். என்னென்னலாம் நடக்குங்கிறது. H+னா என்னது? ஆசிட். ஆசிட் வந்து பதிலாக புரோட்டான். சரியா, இதை புரோட்டான் அட்டாக்ஸ்னு வச்சுக்கலாம். H+. ஸோ புரோட்டான் அட்டாக்ஸ் 1 ஆல்கஹால் molecule to form protonated alcohol or oxonium ion. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நான் எழுதிடுறேன், அதுக்கப்புறம் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கலாம். எது? C2H5OH. பிரிச்சு எழுதிக்கலாமா? நீ கொஞ்சம் நல்லா புரியும்ல. CH3 அதே எத்தில் தான், ஒன்றும் இல்லை. இப்படி சும்மா இப்படி எழுதியிருக்கேன். என்னடா திடீர்னு அங்கே ஒன்று எழுதிட்டு இங்கே ஒன்று எழுதுறாங்களேன்னு பார்க்காதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குமா? இது என்ன ஆகும்னா ஒன்றும் கிடையாது. இது வந்து இந்த இடத்துக்கு கூட வந்து பார்த்துட்டோம்னா அட்டாச் ஆயிரும், அட்டாக் பண்ணும். இதை அட்டாக் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா CH3 CH2 பாண்ட் O, இந்த இடத்துல ஹைட்ரஜன், இந்த இடத்துல ஹைட்ரஜன். இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். இதைத்தான் என்ன சொல்கிறானுங்க? புரோட்டனேட்டட் ஆல்கஹால். யோசிச்சு பாருங்க, இது இல்லாமல் இருந்துச்சுன்னா CH3 CH2OH ஆல்கஹால், அதில் ஒரு புரோட்டான்னு சொல்லக்கூடிய ஹைட்ரஜன் சேர்ந்துருக்கு. அதனால தான் இதுக்கு பேர் என்னது? புரோட்டனேட்டட் ஆல்கஹால். இல்லாட்டி நீங்கள் சிம்பிளாக சொல்லணும்னா ஆக்சோனியம் அயான். சரியா, அவ்வளோதான், ஆக்சோனியம் அயான். ஸோ ஸ்டெப் நம்பர் 1 முடிஞ்சிச்சு. அடுத்தது ஸ்டெப் 2. ஓகே, நல்லா கவனிக்கணும். ஸ்டெப் 2 இங்க என்ன நடக்கும்னா remaining alcohol attacks the protonated alcohol at alpha carbon. ஓகே, எல்லாத்துக்கும் ஸ்டெப் பை நீங்க புக்ல பாத்தீங்கன்னா சத்தியமா சொல்றேன் இப்படி இருக்காது. டக்கு டக்குன்னு எழுதி முடிச்சுட்டு போயிருப்பாங்க. இதே கொஸ்டின் தான், ஆனா வந்து ஒழுங்கா போட்டுருக்க மாட்டாங்க. நல்லா கவனிங்க. இங்க என்ன இருக்கும்? CH3 CH2O. இது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஹைட்ரஜன், இங்கே ஹைட்ரஜன், இது ப்ளஸ். ஏன்னா ஆக்சிஜனுக்கு மொத்தமே 2 தான் இருக்கணும், இங்கே 3 இது இருக்கு. ஸோ நம்மகிட்ட இன்னொரு ஆல்கஹால் இருக்குன்னு நான் சொன்னேன்ல. ஸோ அந்த ஆல்கஹால் நம்ம இங்கே வச்சுக்கலாமா? C2H5. இல்லை, இதையும் பிரித்து எழுதுறேன், எழுதிக்காங்க. எதுக்கு? CH3 CH2OH. ஓகே, என்ன தெரியுமா சொல்றாங்க? இந்த ஆல்கஹாலு எங்க அட்டாக் பண்ணுது? ஆல்பா கார்பன் அட்டாக் பண்ணுது. எங்க? புரோட்டனேட்டட் ஆல்கஹால்ல இருக்கக்கூடிய ஆல்பா கார்பன். மேல இருக்கு பிங்க் கலர்ல எழுதி இருக்கிறது தான், ரோஸ் கலர்ல எழுதி இருக்கிறது தான் புரோட்டனேட்டட் ஆல்கஹால். அதுல இது போய் ஆல்பா கார்பன். வாட் இஸ் ஆல்பா கார்பன்? ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்துல இருக்கிற கார்பன் தான் ஆல்பா கார்பன். அது பக்கத்துல போய் இந்த கார்பனை அட்டாக் பண்ணும். இந்த கார்பனை அட்டாக் பண்றப்ப எனக்கு என்ன நடக்கும் பாருங்க. இந்த கார்பனுக்கு 5 பாண்ட் ஆயிரும். கரெக்டா? ஆல்ரெடி இந்த கார்பனுக்கு 4 பாண்ட் இருக்குது. அப்போ இந்த பாண்ட் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு உடஞ்சு இந்த வாட்டர் வெளியே போயிடும். ஓகேவா? அப்போ எனக்கு இந்த அட்டாக் எப்படி நடக்குது அப்படிங்கறத பாருங்க இந்த இடத்துல. ஸோ CH3 CH2
பாண்ட் இதன் தண்ணி வெளியே போயிருச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா H2 எனக்கு வெளியே போயிருச்சு. ஸோ அந்த இடத்துல எனக்கு இது வந்து அட்டாச் ஆகிக்கிறோம். எப்படி இருக்கும்? ஓ இது வந்து பார்த்துட்டோம்னா CH2 CH3 CH2 CH3 இது புதுசா ஆட் ஆனது, இது வந்தது கரெக்டா. இதான் வந்து பார்த்துட்டோம்னா இங்க போயிருக்கு. பிளஸ் இந்த ஹைட்ரஜன் ஒன்று இருக்குல்ல, இந்த ஹைட்ரஜன் எனக்கு இப்படி இருக்கும். ஓகே, இதுதான் வந்து பார்த்துட்டோம்னா டைஎத்தில் ஆக்சோனியம். பாருங்க, இந்த பக்கம் ஒரு எத்தில், இந்த பக்கம் ஒரு எத்தில். இது வந்து பார்த்துட்டோம்னா ஓம் இது இல்லாம இருந்துச்சுன்னா டைஎத்தில் ஈத்தர். இப்போ ஹைட்ரஜன் சேர்ந்திருக்கா, பிளஸ் பிளஸ் வந்திருக்கா. ஸோ இதுக்கு பேர் என்னது? டை எத்தில் ஆக்சோனியம் சால்ட். டைஎத்தில் ஆக்சோனியம் சால்ட். இது வரைக்கும் ஓகே? எனி டவுட்? டைஎத்தில் ஆக்சோனியம் சால்ட். இனி நம்மளுக்கு ஈத்தர் வேணும் கரெக்டா. தேர்ட் ஸ்டெப், இதான் லாஸ்ட் ஸ்டெப். ஓகே, தேர்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தெரிஞ்சிச்சுன்னா எழுதலாம், இல்லாட்டி தான் நம்மளுக்கு பெரிய ஏழ்றையே. ஸோ ஸ்டெப் நம்பர் 3 என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா வெரி சிம்பிள். லிசன் கேர்ஃபுல்லி. deprotonation of diethyl oxonium salt. deprotonation என்ன? இருக்கக்கூடிய புரோட்டானை வெளியே தள்ளணும், ரைட்? அப்போ ஒன்றும் கிடையாது, இங்க பாருங்க, ஆல்ரெடி இது நம்ம எழுதுனதுதான். CH3 CH2 பாண்ட் O CH2 CH3. இங்க என்ன இருந்துச்சு? இது H, இது இப்படி இருந்துச்சா? ஸோ இங்க டீப்ரோட்டனேஷன். அப்போ என்ன நடக்கும்? இது எனக்கு வெளியே போயிடும். இது வெளியே போயிடுச்சுன்னா சாதாரண ஈத்தர் ஆயிரும், மேலே அந்த ப்ளஸ் சிம்பிள் வராது. ஸோ டைஎத்தில் ஈத்தர் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். CH2 CH3 என்ன வெளியே போச்சு? H+ வெளியே போச்சு. H+ யார்? ஆசிட் தானே. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஆசிட் எப்படி உள்ள வந்துச்சோ அதே மாதிரி வெளியே போயிருச்சு. கேட்டலிஸ்டோட வேலை அதானப்பா. they'll never take part in the chemical reaction. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த 3 ஸ்டெப். இப்போ புரிஞ்சா எப்படி வந்து இன்டர்மாலிகுலர் டீஹைட்ரேஷன் நடக்குது அப்படிங்கிறது? 3 ஸ்டெப்ல வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிருக்கேன். தயவு செய்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்காங்க. இங்கே பாருங்க, இதில் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு குட்டி குட்டி ப்ராப்ளம்லாம் நான் எடுத்திருக்கேன், ஏன்னா அதையும் சேர்த்து சொல்லி தந்தா தான் புரியுங்கிறதுக்காக. வாட் ஆல்கஹால் would you use to prepare 1-propoxypropane? 1-propoxypropane இந்த இதுதான் வேணும். அதுக்கு நான் எழுதிட்டேன் பாருங்க, எப்பவுமே இதுக்கு பின்னாடி இருந்து வாங்கன்ட்டு. அப்போ நம்மளுக்கு நல்லா தெரியும் ப்ராடக்ட் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ப்ரொபாக்சிப்ரோபேன். ஓகே, இதான ப்ரொபாக்சிப்ரோபேன். யோசிச்சு பாருங்க, இது ப்ரொபைல், இது ப்ரொபைல், டை ப்ரொபைல் ஈத்தர். அப்படி இல்லாட்டி IUPAC நேம் என்ன? ப்ரொபாக்சிப்ரோபேன். அந்த ஒன்னைங்கிறது போடணும்னு தேவையில்லை. ஓகேவா? ஸோ ப்ரொபாக்சிப்ரோபேன் இதுதான் தெரிஞ்சு போச்சு. இதுக்கு ரியாக்டன்ட் என்ன எடுப்பீங்கன்னு கேட்குறாங்க. ஆல்கோஹால் என்னவா இருக்கணும்? என்னவா இருக்கணும்? ப்ரொபைல் ஆல்கோஹால் தான் நம்ம எடுத்தாகணும் கரெக்டா. ஏன்னா இங்க 3 இது வருது அப்படின்னா ப்ரொபைல் ஆல்கோஹால் தானே எடுக்கணும். ஸோ ப்ரொபைல் ஆல்கோஹால் என்ன? CH3 CH2 CH2 OH. ஓகே, ஒன்று எடுத்தா போதுமா? அதையும் தப்பு பண்ணிடக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல இந்த நம்பரை பார்ப்பானுங்க. 2 எடுக்கணும். 2 எடுத்தாதான் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு எப்படி இருக்கும் பாருங்க. இப்போ நான் எடுக்கிறேன், 2 எடுக்கணும். ஸோ பிளஸ் இன்னொன்னும் நம்ம எடுக்கணும், CH3. 2 எடுத்தா தான் இதுக்கு பேர் இன்டர் மாலிகுலர் டீஹைட்ரேஷன், ஈத்தர் கிடைக்கும் கரெக்டா. ஸோ இதுல எனக்கு இந்த தண்ணி வெளியே போயிடும், எனக்கு இந்த இது எனக்கு கரெக்டாக கிடைக்கும் கரெக்டா. இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் அட் ஹை டெம்பரேச்சர். புரிஞ்சா? ஸோ அவன் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? நீங்க இதை எழுதிடுவீங்க, முன்னாடி 2ன்னு போடுறதுக்கு மறந்துடுவீங்க, மொத்தத்தையும் அடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருப்பானுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஓகேவா? இது புரிஞ்சா என்னன்ட்டு? சரி, இதுலயே இன்னொரு ப்ராப்ளமும் பார்க்கலாம். லிசன், அடுத்த ப்ராப்ளம் வில்லியம்சன் அவனே கொடுத்துருக்கானு பாருங்க, வில்லியம்சன் மெத்தட்லன்ட்டு. பாருங்க, இந்த ப்ராப்ளம்லாம் எனக்கு போட்டு காமிக்கணும்னு தேவையில்லை. பட் ஏன்னா இதுக்கு மட்டும் ஆர்கானிக்ல மட்டும் நான் இதை நான் பண்றேன். காரணம் என்னன்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு பிடிக்கிறதும் கிடையாது, சால்வ் எக்ஸாம்பிளும் போட தெரியல, கொடுத்தாலும் போட தெரியல. அதனால தான் நம்ம இங்கே சொல்லி கொடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் ரைட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்ல இருந்து ஆரம்பிச்சு ஒன்னொன்னையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபைன். சரி, இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்களேன். ப்ராடக்ட்டை கொடுத்துட்டான். ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ரியாக்டன்ட். ரியாக்டன்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ஈத்தர் 2-ஈத்தாக்சி 2-மெத்தில் புரோபேன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? என்னது? 2-ஈத்தாக்சி 2-மெத்தில் புரோபேன் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டான். நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா ரியாக்டன்ட் என்ன அப்படிங்கிறது கரெக்டாக நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல. ஓகேவா? லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ
இது பாருங்க டெர்ஷியரி பியூட்டைல் ஈத்தரை தான் 2-ஈத்தாக்சி 2-மெத்தில் அப்படின்னா. ஸோ இது ஐயூபிஎஸ் நேம் வச்சு ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபர்ஸ்ட் வரையணும். சரியா, ஸ்ட்ரக்சர் வரையலாம். என்னது 2-ஈத்தாக்சி 2-மெத்தில் புரோப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டோம்னா ஈத்தர் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல போட்டுக்கலாம்ப்பா. ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம், 2-ஈத்தாக்சி எது கம்மியாக இருக்கோ அதுதான் வந்து பார்த்துட்டோம்னா ஆக்சிஜன் ஈத்தர் கூட சேரும். அப்போ ஈத்தாக்சி அப்படின்னா கம்மியாக இருக்கிற சைடு நம்ம இங்கே போட்டுக்கலாமா, CH2 CH3 கரெக்டா, இதுதான் கம்மி, அதனால தானே அது ஆக்சிஜன் கூட சேர்த்து ஆக்சின்னு வச்சிருக்கானுங்க. ஓகே, இருந்துட்டு போட்டோம். அடுத்தது வந்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு இங்கே என்ன தேவை, ஓவராலாக எழுதுறப்போ நல்லா கவனிச்சுக்காங்க. 2-மெத்தில் புரோப்பேன், புரோப்பேன்னா 3 வந்திருக்கணும் கரெக்டா, 3 வந்திருக்கணும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பாருங்க இந்த இடத்துல. ஸோ இதை வந்து பார்த்துட்டோம்னா இந்த கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு இங்கே எப்படி இருக்கும்னா இது பாண்ட் சி, இது வந்து பார்த்துட்டீங்கன்னா CH3 CH3, ஏன்னா ரெண்டாவது இடத்துல மெத்தில் இருக்கணும்னு வேற சொல்றானுங்க. ரெண்டாவது இடத்துல மெத்தில். இப்போ நான் நம்பர் கொடுக்குறேன், லாங்கஸ்ட் செயின் எடுக்கணுமா, ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு லாங்கஸ்ட் செயின் வர மாதிரி இங்கே பாருங்க கலர். ஓகே, இதை எடுத்துக்கிறேன் பாருங்க, 1 2 3, இதான லாங்கஸ்ட் செயின். அப்போ யோசிச்சு பாருங்களேன், ரெண்டாவது இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இது ஈத்தர் ஃபங்க்ஷனல் குரூப் எனக்கு இந்த இடத்துல இருக்கு. ஓகேவா, அதனால தான் இவனுக்கு என்ன சொல்லிட்டானுங்க, 2-ஈத்தாக்சி, அதாவது இதுதானே கம்மியா இருக்கு, இதான கம்மியான கார்பன். ஸோ கம்மியான 2 கார்பன், இந்த பக்கம் 4 இருக்குது. அப்போ இங்க என்ன பண்ணிக்கலாம், இது வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இது எத்தில்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா, இந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு மொத்தமா என்னது, இது வந்து பார்த்துட்டீங்கன்னா பியூட்டைல் கரெக்டா, மொத்தமா டெர்ஷியரி பியூட்டைல் கரெக்டா, டெர்ஷியரி பியூட்டைல்னு தெரியும். சரி, அப்போ கம்மியானது தானே சேர்க்கணும், 2 தான் கம்மி. அப்போ ஈத்தாக்சி, சரி ஆக்சிஜனோட அதாவது ஈத்தர், இந்த ஈத்தரோட லோவஸ்ட் பொசிஷன் என்ன 2, அதனால தான் 2-ஈத்தாக்சி போட்டாச்சு, இந்த பக்கம் முடிஞ்சிச்சு. அடுத்தது ரெண்டாவது பொசிஷன்ல யார் இருக்கா, ரெண்டாவது பொசிஷன்ல மெத்தில் அட்டாச் ஆயிருக்கு, இதுதானே ரெண்டாவது பொசிஷன். ஸோ ரெண்டாவது பொசிஷன்ல மெத்தில் அட்டாச் ஆயிருக்கு, அதனால தான் 2-மெத்தில். அப்புறம் லாங்கஸ்ட் செயின் எடுங்க, 1 2 3. ஸோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா புரோப்பேன், அதனால தான் புரோப்பேன். ஸோ 2-ஈத்தாக்சி 2-மெத்தில் புரோப்பேன். புரிஞ்சா, நேமிங் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது புரிஞ்சா. சரி, இதுக்கு நான் வந்து பார்த்துட்டோம்னா என்ன எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன எடுக்கணும், ரியாக்டன்ட் என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்குறானுங்க. வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் வேற வேணும் அப்படின்னு சொல்றானுங்க. அப்போ நம்ம இந்த இடத்துல எப்படி பண்ணலாங்கிறது பாருங்க, நல்லா கவனிங்க. நீங்க எப்படி பண்ணலாம், 2 காம்பினேஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் வந்து இது தானே போடுவீங்க, ரைட், இதானே போடுவீங்க. RX கூட வந்து பார்த்துட்டோம்னா RONA. அப்போ இதே மாதிரி இங்கே எடுக்கலாம். அப்போ RX வர இடத்துல என்ன போட்டுக்கலாம்னு பார்த்துட்டோம்னா நல்லா கவனிங்க, CH3 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 C, wait, ஸோ லிசன். ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்கைல் ஹலைடு எடுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா டெர்ஷியரி ஆல்கைல் ஹலைடு எடுக்கிறேன், டெர்ஷியரி ஆல்கைல் ஹலைடு நான் எடுக்கிறேன் பாருங்க, இப்படியே போடுறேன், இப்படி நான் எடுக்கிறேன். ப்ளஸ் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு CH3 CH2 ONA. ஆக்சுவலாக இதுக்கு பேர் என்னது, சோடியம் ஈத்தாக்சைடு கரெக்டா, திஸ் இஸ் சோடியம் ஈத்தாக்சைடு. ஸோ இதை நான் எடுத்தேன்னா எனக்கு என்ன வெளியே போகும், இது இப்படி வெளியே போயிட்டு வரணும். நான் தான் சொன்னேனே இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்த நோட்டுன்னு போட்டு ஒன்று எழுதுன ஞாபகம் இருக்கா, எப்போவுமே ஆல்கைல் ஹலைடு வந்து பார்த்துட்டோம்னா பிரைமரியா இருந்துச்சுன்னா சீக்கிரமா நடக்கும், செகண்டரி டெர்ஷரியில் இது நடக்காதுன்னு. அப்ப கன்ஃபார்மா இப்படி இருந்துச்சுன்னா நடக்காது. இது அப்படியே வந்து பார்த்துட்டோம்னா நம்ம மாத்தணும், அப்படியே ரிவர்ஸ்ல எழுதலாம். எப்படி ரிவர்ஸ்ல எழுதுறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ஓகே, ரிவர்ஸ்ல எழுதுறத நான் சொல்லித்தரேன். லெசன். ஓகே, இங்கே பாருங்க, இதை வந்து பார்த்துட்டோம்னா நம்ம பிரைமரி எடுத்துக்கலாம். எப்படி, CH3 CH2 X. இதை வந்து பார்த்துட்டோம்னா நம்ம டெர்ஷரி வர மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா இது டெர்ஷரி செகண்டரி என்னவா இருந்தாலும் நம்மளுக்கு இதுல பிரச்சனையே கிடையாது, அது பாட்டுக்கு இருக்கும் கரெக்டா. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எப்படி, CH3 CONA, இது CH3, இது CH3, ரைட், இப்படி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா இட் வில் ஒர்க் அவுட். ஏன்னா இது NaX வெளியே போயிடும்,
பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே ஜாயிண்ட் ஆயிக்கும். அப்ப என்ன அர்த்தம்? இந்த ஆல்கைல் ஹலைடு எப்பவுமே பிரைமரியா இருக்கிற மாதிரி பாத்துக்காங்க. அப்ப இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்துட்டோம்னா எப்படி இருக்கும்? இந்த ரியாக்ஷன் இப்ப நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து நான் எழுதுறேன். எப்படி இருக்குங்கிறத நான் எழுதுறேன். லிசன். ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்? ஆல்கைல் ஹலைடு எடுக்கணுமா? ஸோ ஆல்கைல் ஹலைடு என்னது? CH3 CH2X இல்ல இது Clன்னு எடுத்துக்கலாம். ஓகே ஓகே, அதாவது எத்தில் குளோரைடு எடுத்திருக்கேன். இது கூட வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம அந்த ஆல்காக்சைடு எடுக்கணும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டிங்கன்னா CH3 C பாண்ட் OH பாண்ட் சரி ONA H வராது, ஆல்கஹால் இல்லையில ONA போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா CH3 பாண்ட் CH3 இதை நான் போட்டுட்டேன் அப்படின்னா வாட் ஐல் கெட், இதில் எது வெளியே போகும் உங்களுக்கு நல்லா தெரியும், இதுவும் தான் வெளியே போகும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே நீங்கள் சேர்த்துக்காங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல எப்படி எழுதலாம்? CH3 CH2 இந்த O இங்கே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா CH3 CH3 இது வந்து பார்த்துட்டிங்கன்னா CH3 அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல லாங்கஸ்ட் செயின் எது இப்படி போடலாமா? 1 2 3. ஸோ செகண்ட் பொசிஷனில் வந்து எனக்கு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. இதான் இருக்கிறதுலே வச்சு வந்து பார்த்துட்டோம்னா லாங்கஸ்ட்டில் லீஸ்ட் நம்பர் இதாக தான் இருக்கும். ஓகே, அப்போ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எத்தில். ஸோ எத்தில் வந்து ஆக்சிஜன் கூட சேர்ந்துருச்சு அப்படின்னா ஈத்தாக்சி. இந்த ஃபங்க்ஷனல் குரூப் எந்த இடத்துல அட்டாச் ஆயிருக்கு? கம்மியான நம்பர் 2, அதனால 2 ஈத்தாக்சி. அடுத்தது சப்ஸ்டிடியூட்டுக்கு போகணும். சப்ஸ்டிடியூட் யார் இந்த இடத்துல? இதுதான் சப்ஸ்டிடியூட். லாங்கஸ்ட் செயின் போக மிச்சம் இருக்கிறது எல்லாமே சப்ஸ்டிடியூட். அப்போ இது எந்த பொசிஷன்ல அட்டாச் ஆயிருக்கு? அதே ரெண்டாவது பொசிஷன்ல, அதனால 2 மெத்தில். அப்புறம் பேலன்ஸ் லாங்கஸ்ட் செயின் யாரு? 3 கார்பன். ஸோ ப்ரோபேன். அவ்வளோதான். புரிஞ்சுச்சா எப்படி வந்துச்சுன்னு? பாருங்க எவ்வளவு உள்ள இருக்குதுன்ட்டு. இதெல்லாம் கேட்டா டக்குன்னு உங்களால எழுத முடியாது. அதனால தான் அதை நான் வந்து எழுதி உங்களுக்கு காமிச்சுட்டு இருக்கேன். இங்க பாருங்க, இது ஒரு கொஸ்டின் தான். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கானுங்க? Why didn't use alternative combination of reactant for a previous problem? அதைத்தான் நான் சொன்னேன்ல, சோடியம் ஈத்தாக்சைடுக்கு பதிலா ஏன் வந்து நான் டெர்ஷரி பியூட்டைல் குளோரைடு எடுத்திருக்க கூடாதுன்னு கேட்குறானுங்க. ஓகேவா? ஏன் இது எடுத்திருக்க கூடாது? நான் தான் சொன்னனே, ஆல்கைல் ஹலைடு எப்பவுமே வந்து பார்த்துட்டோம்னா பிரைமரியா இருந்துச்சுன்னா ரியாக்ஷன் ஸ்பீடா நடக்கும். செகண்டரியும் டெர்ஷரி நான் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் நடக்காது. அதான் கொடுத்துருக்கோம் பாருங்க. வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் பாசிபிள் ஒன்லி. இதெல்லாம் குட்டி குட்டி கீவேர்டு. இதெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல வருது. இது யாரும் பார்க்கறதுல ஸ்கூல்லேயே அப்படியே ரியாக்ஷன் மட்டும் நடத்திட்டு போயிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்காங்க. ரியாக்ஷனோட இங்கே நான் எழுதியிருக்கேன். போனதுலேயே நான் சொல்லியாச்சு, பட் அதையும் தனியாக வேற எழுதியிருக்கேன். நோட்ஸில் எல்லாமே இருக்குப்பா. நீங்கள் வந்து பார்த்துட்டோம்னா எதிர்பார்க்கறது எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். ஓகே, லிசன். இதுதான்ப்பா. ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்துட்டோம்னா என்ன கொடுத்துருக்காங்க? அதே தான் அங்கே கூட பாருங்க. ஆல்கைல் ஹலைட் செகண்டரியில் எடுத்து ட்ரை பண்ணியிருக்கானுங்க. செகண்டரியில் பாருங்க, ஆல்கைல் ஹலைட் செகண்டரியில் ட்ரை பண்ணியிருக்காங்க. வராது. செகண்டரியில் எடுத்தால் என்ன நடக்கும்? அங்கே நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா ஈத்தர் கிடைக்காது. அதுக்கு பதிலாக என்ன கிடைக்கும்? ஆல்கீன் தான் கிடைக்கும். ஈத்தர் கிடைக்கும். நம்மளுக்கு தேவை ஈத்தர் தானே. வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். ஈத்தர் வராது. பாருங்க, எனக்கு இந்த ரெண்டுலையுமே வந்து பார்த்துட்டோம்னா ஆல்கீன் டபுள் பாண்டட் காம்பவுண்ட் தான் கிடைக்குது. ஸோ அதனால தான் சொல்றாங்க செகண்டரி டெர்ஷரி நீங்க எடுத்தீங்கன்னா ஆல்கீன் கிடைக்கும், பிரைமரி எடுத்தா மட்டும்தான் வில்லியம்சன்ல ஈத்தர் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, போனதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்டர் மாலிகுலர் டிஹைட்ரேஷனோட மெக்கானிசம் 3 ஸ்டெப்பில் பார்த்தோம். வில்லியம்சனோட மெக்கானிசம் பார்க்க போகிறோம். அவ்வளோதான். அதை பார்த்துட்டோம்னா முடிஞ்சு. பெருசுதான்ப்பா ஈத்தரோட ப்ரிப்பரேஷன். அதாவது மெத்தட் 4 தான். அந்த மெக்கானிசம் மற்றது இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறது கொஞ்சம் இதாகும். சரி, ஃபர்ஸ்ட் நான் இதை எழுதி கரெக்டா? ஸோ என்னது இந்த இடத்துல பாருங்க, CH3 இப்படி நான் எழுதிக்கிறேன். ஆல்கைல் ஹலைட்பா இப்படிதான் இருக்கும். CH3ONA கரெக்டா? இது கூட வந்து பார்த்துட்டோம்னா நான் என்ன எடுத்திருக்கேன்? ஏதாச்சும் ஒரு ஆல்கைல் ஹலைட், பிரைமரி ஆல்கைல் ஹலைடு தானே, அது நம்ம என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் பிரைமரி ஆல்கைல் ஹலைடுக்கு இப்படி நான் எடுத்துக்கிறேன். CH3Br எடுத்துக்கிறேன், பிரைமரி ஆல்கைல் ஹலைடு. ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவா? இதில் வந்து பார்த்துட்டோம்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஆக்சுவலாக இப்படி நான் ஸ்ப்ளிட் பண்ணேன்னா சோடியம் வந்து ப்ளஸ், இது மைனஸாக இருக்குமா? அதே மாதிரி இங்கே எப்படி இருக்கும்? மெத்தல் குரூப் வந்து எப்போவுமே ப்ளஸ், ஆல்கைல் குரூப் எப்போவுமே பாசிட்டிவ், புரோமின் வந்து நெகட்டிவ்ல இருக்கும். ஸ்டெப் நம்பர் 1 ஒன்னொன்னா கவனிச்சுட்டோங்க. யார் அட்டாக் பண்ணுவா என்னன்ட்டு நல்லா கவனிங்க. இந்த பிளஸ் இங்க இருக்கக்கூடிய இது கூட ஜாயின் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். கரெக்டா? அண்ட் அதே மாதிரி இந்த மைனஸ் இதை பிடிச்சி வைக்கிறதுக்கு தானே ட்ரை பண்ண எப்பவுமே. ஸோ இந்த இடத்துல எனக்கு இங்கே ஹீட் பண்றாங்க. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? அவ்வளவுதான், இந்த இதுல முடிஞ்சு. அப்போ நீங்க எழுதுறப்ப எப்படி எழுதுவீங்க? CH3C பாண்ட், இது யாரை பிடிச்சி வச்சுக்கிறோம்? CH3 பிடிச்சி வச்சுக்கிறோம். ஆல்ரெடி இதெல்லாம் இங்கேயே இருக்கு. CH3
இது வந்து பார்த்துட்டிங்கன்னா CH3 ப்ளஸ் இது என்னது, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா NaBr. ஓகேவா, NaBr. இதுக்கு பேர் வைக்க ட்ரை பண்ணலாமா, கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த பக்கம் கார்பன் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இங்கே கம்மியாக இருக்கா, இது வந்து கார்பன் கம்மியாக இருக்கா. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா மெத்தில். இது வந்து பார்த்துட்டோம்னா இந்த பக்கம் இருக்கிறது வந்து ப்ரொப்பைல், மொத்தம் எல்லாத்தையும் சேர்த்து பியூட்டைல், டெர்ஷரி பியூட்டைல் இது ஆக்சுவலாக. இப்போ இது நம்பர் கொடுத்தா IUPAC நேம் தான் நம்ம இங்கே வைக்கணும். ஸோ நம்பர் கொடுக்கலாமா எப்பவும் போல் 1 2 3. ஸோ சின்ன நம்பர் வந்து பார்த்துட்டோம்னா ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு 2 தான் வருது. அப்போது ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ மெத்தல் ஆக்சிஜன் கூட சேர்த்தியாச்சு அப்படின்னா இட் பிகம்ஸ் மீத்தாக்சி. ஓகே, மீத்தாக்சி. அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா சப்ஸ்டிடியூட் யாரு, லாங்கஸ்ட் செயின் போக மிச்சம் இருக்கிறது சப்ஸ்டிடியூட். இதான் லாங்கஸ்ட் செயின், அது போக இதான் மிச்சம் இருக்குது. இது எந்த பொசிஷனில் அட்டாச் ஆயிருக்கு, 2 கூட. ஸோ அதனால வந்து பார்த்துட்டோம்னா இது 2 மீத்தாக்சி 2 மெத்தில் ப்ரோபேன். அவ்வளோதான், 2 மீத்தாக்சி 2 மெத்தில் ப்ரோபேன். இது பாருங்க, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்று எக்ஸ்ட்ராப்பா, ஒன்றும் கிடையாது. மெத்திலேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஃபர்ஸ்ட் நான் ஆல்கஹால் எடுத்துக்கிறேன். மெத்திலேஷன்னா என்ன, அடிஷன் ஆஃப் மீத்தேன், அவ்வளோதான். இது கூட வந்து பார்த்துட்டோம்னா நான் என்ன எடுக்கிறேன் பாருங்க, நான் வந்து பார்த்துட்டோம்னா டையசோ மீத்தேன் எடுக்கிறேன், CH2N2. ஆக்சுவலாக CH4 அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டோம்னா மீத்தேன்பா. இதில் 2 நைட்ரஜன் உள்ள வந்துருச்சு, விச் இஸ் கால்ட் ஆஸ் அன் டைஅசோ மீத்தேன். ஓகேவா. ஸோ இது என்னது, டைஅசோ மீத்தேன். இதுக்கு பேர் என்ன, டைஅசோ மீத்தேன். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும், ரொம்ப சிம்பிள், ஒன்றும் கிடையாது. இது பாருங்க, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இது அப்படியே இது கூட சேர்ந்துரும். நைட்ரஜன் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு கேஸாக வெளியே போயிடும். அப்போ எனக்கு இங்கே பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், CH3 CH2O, இது அப்படியே CH3. ஸோ என்ன வெளியே போகும், நைட்ரஜன் வந்து பார்த்துட்டோம்னா கேஸாக எனக்கு வெளியே போயிடும். இங்கே கேட்டலிஸ்ட் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃப்ளூரோபோரிக் ஆசிட். ஃப்ளூரோபோரிக் ஆசிட். சரியா, இதுக்கு பேர் என்ன, ஃப்ளூரோபோரிக் ஆசிட். ஓகே. ஸோ இதோட நம்ம பார்க்க வேண்டியது எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சுப்பா. ஓகே, ப்ரிப்பரேஷன் ஆல்கஹால் பார்த்தாச்சு, ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளிசரால் அண்ட் கிளைகால் ஒட்டுக்கா பார்த்தாச்சு, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால் பார்த்தாச்சு, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈத்தர் பார்த்தாச்சு. ஈத்தர் மட்டும் தான் கொஞ்சம் பெருசு, அவ்வளோதான். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ்.